எல்லாருக்கும் வணக்கங்க. இது என்னென்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது இது என்னன்ட்டு. இது வந்து பிரண்டை வந்து ஆஞ்சு இப்படி இப்போ தோல் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக அது தோல் ஃபுல்லாக இருக்கிறதுனா இந்த மாதிரி பிஞ்சு பிரண்டை எல்லாம் தோல் அப்படியே வச்சுக்கலாம். அது அவசியம் இல்லை. கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தோலை எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிரண்டை வந்து நிறைய வகை இருக்குதுல்ல. அந்த சதை பிரண்டை, உருட்டு பிரண்டை, அது மாதிரி நிறைய பிரண்டை இருக்குது. ஆனால் ஒரு பர்டிகுலர் பிரண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா அந்த எலும்பு உடஞ்ச இடத்துலையே அதை வச்சு கட்டி அந்த எலும்பை வந்து அந்த சேர்றதுக்கு அந்த பிரண்டையை வச்சு கட்டுவாங்க. கட்டி மாவு கட்டு மாதிரி போடுறது அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே போய் இந்த பிரண்டையோட கால்சியம் சத்து போய் உள்ளுக்குள்ளே சதை வழியாக போய் அந்த எலும்பு ஒன்றா சேர்த்துரும். அந்த அளவுக்கு வந்து அதுக்கு வந்து பவர் இருக்குங்க. அந்த அளவு இது 200 மடங்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இந்த தாவரம், சரிங்களா? இதை பயன்படுத்திக்கிறது யாரெல்லாம் முடியுமோ பயன்படுத்திங்க. இதை சரியான முறையில் இதை குழம்பாக வச்சு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு சாதாரண ஒரு புளிக்குழம்புல இந்த பிரண்டையை வந்து, ஏன்னா இது கொஞ்சம் அரிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் புளி சேர்த்து பண்ணால் தான் இது வந்து உங்களுக்கு சரியாக போய் சேரும். இது இல்லைன்னா லேசாக அரிக்கும். அதனால் அந்த டைப்பில் இருக்கிற குழம்பு வச்சு நல்ல ருசியோடு அது ஒரு குழம்பு தரம் பாருங்கள். நாளைக்கு முடிஞ்சால் வாங்கி சாப்பிட்டு பயன்படுத்திங்க. இது மாதிரி மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கிற இந்த குழம்பு இது மாதிரி இதை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிருக்குங்க. 4 to 5 ஹவர்ஸ் மேலே ஆயிருக்கு. ஒன்று ஒன்றா பறித்து எடுத்து இவ்வளோ பண்ணுறதுக்கே அவ்வளோ டைம் ஆயிருக்குங்க, சரிங்களா? அதனால் கொஞ்சம் மெனக்கடலாம் எதுக்கு செய்கிறோன்னா, இந்த மாதிரி மூட்டு வலி இருக்கும் சில பேருக்கு, அவங்களுக்கு முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பயன்படுத்திங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திங்க. ஜென்ரலாக நம்ம இது உங்களுக்கு பிரண்டையில் தொக்கு பண்ணுறோம் இல்லைங்களா, இது இன்றைக்கி குழம்பா வச்சு கொடுக்குறோம், வாங்கி பயன்படுத்திங்க, சரிங்களா? இது ஏதோ இது மார்க்கெட்டிங்காக நான் போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எப்படி பயன்படுது, நம்ம ரியலாக எப்படி செய்கிறோம், பிரண்டையை வாங்கி தான் செய்கிறோம் பிரண்டையை பறித்து தான் செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்களா, அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி. நாளைக்கு பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே ஆர்டர் எடுக்க முடியறதில்ல, அதனால் முடிஞ்சால் ஏர்லியராகவே ஆர்டர் பண்ணிவிடுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச்.